வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி ரிசல்ட் சம்மந்தமான அப்டேட் ப்ளஸ் கட் ஆஃப் மார்க் ரிலேட்டடான விஷயந்தான். ஃபஸ்ட்டு இந்த கட் ஆஃப் மார்க் அப்படின்றத பார்த்துருவோம். ஏன்னா நிறைய பேருக்கு எந்த சப்ஜெக்டில் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வரும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி தான், உங்களுக்கு எலிஜிபிள் மார்க் அப்படிங்கிறது இருந்துச்சுனாலே போதும். 60, 68, 75 அப்படிங்கிறது தான் இந்த எலிஜிபிள் மார்க். அது கம்யூனிட்டி பேஸஸில் சேஞ்ச் ஆகும். ஒரு கம்யூனிட்டிக்கு 60 வரும், ஒரு சிலருக்கு 68 வரும், ஒரு சிலருக்கு 75 அப்படின்றது வரும். ஸோ இதுதான் இந்த எலிஜிபிள் மார்க். இந்த மார்க் வச்சுருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம். ப்ளஸ் இதை விட ஒரு 10 to 15 மார்க் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம். மேபி வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த எலிஜிபிள் மார்க் எடுத்த எல்லாருக்குமே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வேக்கன்சி பொறுத்தளவுக்கு அது எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் ஆகலாம். 500, 1000, 2000, 5000 அப்படின்னு எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா எலெக்ஷன் டைம் அப்படின்றதுனால அடுத்த வருடம் நமக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்குது. ஸோ இப்போ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு அது மிகப்பெரிய ஒரு வரம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா தேர்வு எழுதின எல்லோருமே எதிர்பார்க்குறது, எனக்கு என்னுடைய மதிப்பெண்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம்தான். ஸோ அந்த சந்தேகம் அப்படிங்கிறது வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் டவுட்டே இல்லாமல் எல்லோருக்கும் வேலை கிடைச்சிடும். ஸோ இதுதான், இந்த ரேஞ்சில் தான் கட் ஆஃப் மார்க் அப்படின்றது இருக்கும். ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வார இறுதியில், அதாவது இன்றோ அல்லது நாளையோ ரிசல்ட் வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரிசல்ட் வெளியாச்சு அப்படின்னா கண்டினியூவாக சிவி லிஸ்ட்டு அப்படின்றதும் கொடுத்துருவாங்க. சிவி லிஸ்ட்டு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணணும். ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நம்ம அப்ளிகேஷனில் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்தோமோ, அதாவது இப்போ பிஎஸ்சிஎம் கொடுத்துருக்கோம், டிசபிள்டு கேட்டகரி கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது எல்லாமே நம்ம வைக்கணும். அது கண்டிப்பாக அப்ளிகேஷனில் போட்ட சர்டிஃபிகேட்ஸ் அனைத்துமே இருந்தால் மட்டும்தான் நமக்கு எலிஜிபிள். இல்லை அப்படின்னா இன்எலிஜிபிள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1:1.25 அப்படின்றது தான் சிவிக்கான ரேஷியோ. அதாவது 4 வேக்கண்ட்டுக்கு 5 நபர்கள் உள்ளே போவாங்க. எதுக்காக அந்த ஒரு நபர் எக்ஸ்ட்ரா உள்ளே போகிறாங்க அப்படின்னா, சர்டிஃபிகேட்டில் யாராவது தவறுகள் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஒருத்தரை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கூப்பிட்ட ஒருத்தருக்கு வேலை அப்படின்றது கிடைக்கும். அதனால் சிவிக்கு நம்ம போகிறோம் அப்படின்னாலும் 100க்கு 90% நபர்கள் தான் வேலைக்கு போக முடியுமே தவிர மீதி அந்த ஒரு சதவீத நபர் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். நமக்கு சிவி லிஸ்ட்டில் பேர் வந்துருச்சு அப்படின்னாலே போதும். ஆல்மோஸ்ட் ஒரு 99% வேலை உறுதி அப்படின்னு வச்சுக்கலாம். சர்டிஃபிகேட் மட்டும் ப்ராப்பராக வச்சுருந்தா போதும். சர்டிஃபிகேட்டில் ஏதாவது தவறுகள் செஞ்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிடுவீங்க. அதில் சர்டிஃபிகேட்லேயே நிறைய விதமான தவறுகள் இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய பெயர், இனிஷியலு இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸாக வர்றது ஓகே, அது ப்ராப்ளம் இல்லை. பட் அப்ளிகேஷன் போடும்போது பிசி கம்யூனிட்டியில் எம்பிசி கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி கம்யூனிட்டியவே சேஞ்ச் பண்ணி போடுற மாதிரி போட்டிருந்தீங்க அப்படின்னா அது ரிஜெக்ட் ஆகிடும். ஏன்னா இப்போ என்ன சூஸ் பண்ணுனீங்களோ அதில் தான் செலக்ட் ஆவீங்க. அப்படிங்கிறப்போ அது ரிசர்வேஷனவே பாதிக்கிற மாதிரியான தவறு. அந்த மாதிரி தவறுகளை ஏற்றுக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு உங்கள் பேரில் இனிஷியலு, இந்த அப்பா பேரில் ஒரு தப்பு, ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, இனிஷியல் தப்பாக இருக்குது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம ஏற்றுக்குவாங்க. அப்ளிகேஷன் பண்ணும்போது அப்ளிகேஷனில் தவறுதலாக இருக்குது, இல்லை சர்டிஃபிகேட்டில் தவறுதலாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பெரிய இஷ்யூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பட் நீங்கள் இப்போ பிஎஸ்டிஎம் இல்லாத கேண்டிடேட் பிஎஸ்டிஎம் அப்படின்னு கொடுக்குறதோ, அல்லது ஒரு கம்யூனிட்டியிலேருந்து வேறு ஒரு கம்யூனிட்டியை கிளிக் பண்ணுறதோ, ஒரு அவசரத்தில் பண்ணும்போது அந்த மாதிரி சூஸ் பண்ணுறதோ, அல்லது இப்போ நீங்கள் டிசபிள்டு கேட்டகரியே இல்லாமல் அது டிசபிள்னு கொடுக்குறது, டிசபிள் இருந்து நோன்னு கொடுக்குறது, பிஎஸ்எம் இருந்து நோ அப்படின்னு கொடுக்குறது, எஸ்ன்னு கொடுத்தாலும் தப்பு தான், இல்லைன்னு கொடுத்தாலும் தப்பு தான். ஸோ அந்த மாதிரியெல்லாம் கொடுத்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அந்த கேட்டகரியில் தான் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கிற தகவல்கள் எல்லாமே மேக்ஸிமம் ஒரே மாதிரி ஒரிஜினலாக இருக்கணும்
அப்படின்றது தான். நீங்கள் அதில் ஏதாவது தவறுகள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பிஜிடிஆர்பி சம்மந்தமான தொடர்ச்சியான அப்டேட்ஸ் அப்படின்றது நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். அது சம்மந்தமான தகவல்கள் எல்லாமே நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம்.